வணக்கம்யா. வணக்கம் என் பேரு சுந்தரு. கவுன்சிலர் ஐயா உங்களை பார்க்க சொன்னாரு. ஓஹோ, அது நீதானா? இத பாரு தம்பி, கவுன்சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு வேலை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்கிட்ட பெரிய வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இங்க பாரு, காலையில இங்க இருக்கிற அத்தனை வீட்டுகளுக்குமே பேப்பர் பால் சப்ளை பண்ணணும். வேணும்னா உனக்கு நான் சைக்கிள் கூட தர்றேன். என்ன சரியா? கண்டிப்பா நான் செய்யறேங்க. நீங்க எந்தெந்த வீடுன்னு மட்டும் சொல்லிட்டா போதும். ஏற்கனவே சொல்லிட்டேனேப்பா. அதாவது இந்த ஏரியாவுல இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் பால் பேப்பர் சப்ளை பண்ணணும். 4 மணிக்கெல்லாம் வந்துடணும். அப்புறம் 7 மணிக்கு போயிடலாம். மீதி நேரத்துல வேற வேலை செய்யறியோ அல்லது செய்யலையோ அது ஓ விருப்பம். இத பாரு, டைமிங் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி டெய்லி கடைக்கு வந்துடணும். என்ன புரியுதா? சரிங்கய்யா, வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இத பாருப்பா, நன்றி எல்லாம் இருக்கட்டும்பா. காலையில 4 மணிக்கெல்லாம் மறக்காம கடைக்கு வந்துடணும். என்ன? சரிங்க. சரி, போயிட்டு வா. வரேங்க. தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு கவுன்சிலருக்கு உடனே இப்பவே சொல்லிடு. சரிங்க, என் வீட்டுக்கு போற வழியில தான் அவரோட வீடு. நான் போகும்போது அவரை பார்த்து சொல்லிட்டு போயிடுறேங்க. சரி, வரேங்க. போயிட்டு வா. வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? நாங்க சாயந்தரமே வந்துட்டோம் மாப்ள. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் மாப்ள. உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? ஆமா மாப்ள, நேத்து இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்க வரும்போது நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரேடியா பிடிவாதமா மறுத்துட்டீங்க. ஆனா இப்ப அந்த பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதும் நானும் வழியும் உடனே பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டோம். எந்த மறுப்பும் சொல்லாம இதை நீங்க வாங்கிக்கணும். இல்ல, எனக்கு புரியல. எனக்கு உபயோகமா இருக்குமா? என்ன நேத்து சொன்னதே தான் இன்னைக்கும் சொல்றேன். என்ன நடந்துச்சு எனக்கு புரியல. ஆமா மாப்ள, மத்தியானம் ஒரு லேண்ட் புரோக்கர் ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட் சம்பந்தமா அவங்க கிட்ட வந்து பேசிட்டு போனதா மகேஷ் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னாரு. விஷயத்தை கேள்விப்பட்டதும் கடவுளா பார்த்து உங்களுக்கு இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பத்தை முன்னேறதுக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் உடனே நானும் வழியும் பணத்தை தூக்கிட்டு இங்க ஓடி வந்தோம். எந்த மறுப்பு சொல்லாம முதல்ல பணத்தை வாங்கிக்கங்க மாப்ள. என்ன மாமா இவன் ஏன்டா? சாரிண்ணே, எனக்கு என்னவோ அந்த லேண்ட் புரோக்கர் சொன்ன விஷயம் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. அதனால தான் மாமாக்கு உடனே கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். 25-30 பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விட்டுருக்காரு. அந்த அனுபவத்துல ஒரு இன்ட்யூஷன்ல சொல்றாரு எது ஓகே ஆகும் ஓகே ஆகாதுன்னு. ஏதாவது சொல்ல போறேன். இல்ல, அவன் சின்ன பையன், அவன் ஏதோ பேசுறான்னு நீங்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன மாமா அது? மாப்ள, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொதுவா எந்த விஷயமா இருந்தாலும் அது நடக்குமா நடக்காதாங்கிறத ஓரளவுக்காவது அதுல இறங்கி செஞ்சு பார்த்தாதான் நாம தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு அத ப்ளீஸ், இது சரி வராது, வேண்டாம். ஏங்க சரியா வராது? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பத்தி எங்க யாருக்கும் முழுசா தெரியாது. அதனால நாங்க யாராவது ஸ்டெப் எடுத்து வச்சா இது சரியா வருமா வராதான்னு நீங்க யோசிக்கிறதுல நியாயம் இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த பிசினஸ்ல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த ப்ராஜெக்டையும் உங்களால 100% ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்க. நந்தினி, இது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது அந்த தர்க்கத்துக்கு நான் வரல. எந்த பணத்துல பண்றோம்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன லாட்டரியில வந்த பணமா? 60 வயசு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு சன்மானம் இது. இதை வச்சுதான் அவர் ஃபியூச்சர் ஓட்டணும். அந்த பணத்தை வாங்கி ஏதோ ஒரு லேண்ட் புரோக்கர் கிட்டையும் லேண்ட் ஓனர் கிட்டையும் கொடுத்துட்டு, இல்ல அப்படி அந்த 3 லட்சத்தை கொடுத்துட்டா எல்லாம் சரியா போச்சா? ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுமா? என்ன அபத்தமா இல்லையா நீங்களாம் பேசுறது? எங்களுக்கு அப்படி எதுவும் தெரியல விஸ்வா. இத பாரு விஸ்வா, உங்ககிட்ட இருக்கிற எந்த திறமையும் எங்கிட்ட கிடையாது. உன் அளவுக்கு கோர்வையா என்னால பேசவும் முடியாது. ஆனா நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கை இவங்க எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு. நீ முன்னேறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு பெரிய வாய்ப்பா மாத்தி அதுல உன்னை ஸ்ட்ராங்கா உட்கார வச்சு மேல கொண்டுட்டு வரதுக்கு நாங்க எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க தவிப்பை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க விஸ்வா. விஸ்வா, உங்க மேல எங்க எல்லாருக்குமே பெரிய நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நீங்களே எங்க அலைஞ்சு பாத்துட்டீங்க. இது வரைக்கும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காம போனதுக்கு காரணம் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தானே. நம்பிக்கையோட கால் எடுத்து வைங்க விஸ்வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
மாமா உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசும் கிடையாது அனுபவமும் கிடையாது. ஆனா ஒண்ணு மாமா, எங்க எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலயும் நம்பிக்கையா இருக்கிற நீங்க எதுக்காக இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குறீங்கன்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் மாமா, எங்க அத்தனை பேரோட நம்பிக்கையும் உங்களால நிச்சயம் காப்பாத்த முடியும் மாமா. யோசிக்காம மூவ் பண்ணுங்க. அண்ணே, அன்னைக்கு எனக்கு கொரியர் வேலை கிடைக்கிறதுக்காக நீங்க உங்க பைக் எனக்கு கொடுத்தீங்க. நான் வேண்டான்னு மறுத்தேன். ஆனா நீங்க எனக்கு கம்பல் பண்ணி கொடுத்தீங்க. அந்த பைக்கால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கொரியர் ஆஃபீஸ்ல தொடர்ந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்க இந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க. ஆனா நாங்க எல்லாருமே உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சு உங்களை கம்பல் பண்றோம். எங்களோட கம்பல்ஷனுக்காகவது இந்த ப்ராஜெக்டை கையில் எடுங்கண்ணே. நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்கண்ணே. டேய், நான் பைக்கை கொடுத்ததா அவர் கொடுக்குற பணமும் ஒன்னாடா? இல்ல விஸ்வா, நீ பிறந்ததுல இருந்து எத்தனை விஷயத்துல எப்படியெல்லாம் போராடி ஜெயிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் அம்மா நான் சொல்றேன், இதுலயும் கண்டிப்பா நீ ஜெயிப்படா. நம்பிக்கையா பணத்தை வாங்கிக்க. ஆமாங்க, இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போற இந்த 3 லட்சத்தை நீங்க சீக்கிரமே 30 லட்சமா திருப்பி எடுப்பீங்கன்னு எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. உங்களால முடியும், உங்களால கண்டிப்பா முடியும். தயங்காம பணத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க மாப்பிள்ள. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்கெல்லாம் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க என் மேல. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதாவது ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்தாச்சுன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா அதை இந்த பணத்தை வச்சு செய்யணுமா? சரி, எல்லாரும் சொல்றீங்க, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நான் இந்த பணத்தை வாங்கிக்கிறேன் மாமா. சந்தோஷங்க. ஆசீர்வாதம். நல்லா இருங்க மாப்பிள்ள, நல்லா இருக்க, நல்லா இருக்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது நிறைவேறும். தேங்க்ஸ் மாமா. இங்கதான் வர சொன்னாரு. இந்த கடை தானே? புரோக்கர் சம்பந்தம் வந்தாரா? இன்னும் வரலையே. இன்னும் வரலையாமே. டீ போடுவானே? இல்ல, அவரு வந்துட்டு ஒன்னா சாப்பிடுவோம். வணக்கம் விஸ்வா தம்பி. வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சிங்களா? யோசிச்சேண்ணே, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க வீட்லேயும். ஜேவி அப்படின்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். எங்கள் மாமாட்ட பேசி ஒரு 3 ரூபா வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ஒன்றும் கைமாறல. நீங்க இது விஷயமா மறுபடியும் என்னை பார்க்க வருவீங்கன்னு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் இதை பத்தி நான் யார்கிட்டையுமே மூச்சு விடல. நம்பிக்கையா எடுத்து செய்யுங்க சார், பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். சரிங்கண்ணே, செய்வோம். ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். நீங்கள் சொல்லுங்கள், எப்போ லேண்ட் ஓனரை பார்க்கணுமோ பார்த்துலாம். அவரை பார்க்கறதுக்கு நேர காலம்லாம் வேணுமா சார்? நீங்க ஃப்ரீயான்னு சொல்லுங்க, இப்பவே போய் பார்த்துடலாம். நான் போமா? நீங்க முதல்ல ஒரு டீயை போடுங்க, நான் அவருக்கு போனை போட்டு பேசிடுறேன். ஒரு 4 டீ போடுனே. அண்ணே, 4 டீ போடுனேன். இந்தாங்க. அண்ணே வணக்கம். துரைச்சிங்க அண்ணே. வணக்கம் சம்பந்தண்ண. வாங்க வாங்க வாங்க. என்னம்மா? ஏமா வாங்க வாங்க, நீங்க உட்காருங்க. வணக்கங்க. நீ உட்காருங்க. அம்மா, எல்லாரும் காஃபி கொண்டு வாமா. அதெல்லாம் வேணாங்க, நாங்க இப்பதான் சாப்பிட்டு வரோம். அப்படிங்களா? சம்பந்தண்ண, 3 பேர் வந்திருக்காங்க. இதுல யாரு பில்டரு? அதோ நடுவில் உட்கார்ந்துருக்காரு. சரி சரி. பேரு விஸ்வா. வணக்கம் சார், என் பேர் விஸ்வா. இது என்னோட அண்ணன் சுந்தர், தம்பி மகேஷ். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் தம்பி. சார், சம்பந்தண்ண உங்களை பத்தியும் உங்க திறமையை பத்தியும் போன்லயே சொல்லிட்டாரு. அவரு சொன்னதை வச்சு உங்க மேல ஒரு முழு நம்பிக்கையே வந்துருச்சு. என்னைக்கு அது குறையாம பார்த்துப்பேன் சார். காப்பாத்துனா சந்தோஷம் தான். இப்போ
உங்ககிட்ட ஓப்பனா சொல்றதுல தப்பு இல்ல. அது வந்து இந்த வீடு எங்க அப்பா காலத்துல கட்டின வீடு சார். பக்கத்துல இருக்கிற காளிமனையும் நம்மளோட தான். இப்போ இந்த வீடு எங்களுக்கு அவ்வளவு சௌரியமா இல்ல. ஆனா இந்த வீட்டை இடிச்சிட்டு புதுசா கட்டுற அளவுக்கு எங்க கிட்ட வசதியே இல்ல. அதே நேரத்துல இந்த இடத்தை வித்துட்டு வேற இடத்துக்கு குடி போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா பிறந்த இடமாச்சே. ஒரு நாள் இந்த விஷயமா சம்பந்தன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பதான் அவர் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ஐடியாவே சொன்னாரு. எனக்கு அத பத்தின அவ்வளவு விவரம் பத்தாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. சம்பந்தன் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு பவர் எழுதி கொடுத்துறேன். இந்த வீட்டை இடிச்சிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி நல்லா பில்டிங் கட்டுற அளவுக்கு இட வசதி இருக்கா மட்டும் பார்த்து சொல்லுங்க. தாராளமா பண்ணலாம் சார், நல்லாவே பண்ணலாம். அதாவது ஸ்டில்ட் கார் பார்க்கிங், கிரவுண்ட் +4, 2 BHK நல்லா விசாலமா நல்லாவே கட்டலாம். இப்போ நிறைய பேர் கட்டுறாங்களே 2 BHK துணுண்டா, அந்த மாதிரி இல்லாம நல்லா பெருசா ரொம்ப வசதியாவே பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா CMD அப்ரூவல் வாங்குறது ரொம்ப ஈஸி. 60 ஃபீட் ரோடு இருக்கு. அதே மாதிரி காலி கிரவுண்ட் பக்கத்துல இருக்கிறதுனால நல்லா ஒரு அவுட்டர் ஸ்பேஸும் கிடைக்கும் நமக்கு. நல்லா பண்ணலாம் சார், நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட பண்ணி தரேன் சார். சார் சார் அந்த டீடைல்ஸ்லாம் சொல்லி ஏன் உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? நீங்க கட்ட போற பில்டிங்ல இந்த இடத்துக்கான பணத்துக்கு பதிலா எனக்கு ஒரு பிளாட் வேணும். அந்த பிளாட் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா மாடனா, காத்தோட்டமா, வசதியா இருக்கணும். அது மட்டும் முடியுமான்னு சொல்லுங்க. சார் என்ன சார் இது, நீங்க எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தி ஃபெசிலிட்டிஸோட நல்லா பண்ணி தரேன் சார். அப்புறம் என்ன துரைச்சிங்க அண்ணே, அவர் பேர்ல நம்பிக்கை வைங்க. உங்க நம்பிக்கையை அவர் கட்டாயம் காப்பாத்துவார். நம்பிக்கை இல்லாமலா இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? அதுவும் நீங்க கூட்டிட்டு வந்த பில்டர் ஆச்சே, கண்டிப்பா திறமையானவரா தான் இருப்பாரு. உண்மைதாங்க. அப்புறம் அந்த 3 லட்சத்தை வாங்கிட்டு பவரை எப்போ கொடுக்க போறீங்க? என்கிட்ட கேட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம் நீங்க தான் சொல்லணும். அடுத்த புதன்கிழமை வச்சுக்கலாமே. ஏங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை நல்ல நாளுங்க, அன்னைக்கே வச்சுக்கலாங்க. என் பொண்டாட்டியே சொல்லிட்டா அப்புறம் என்ன இருக்கு? ஏங்க வர்ற புதன்கிழமை உங்களுக்கு சம்மந்தங்களா? ரொம்ப சந்தோஷம் சார், அன்னைக்கே பண்ணிக்கலாம். சரிங்க சார், சந்தோஷம். நீங்க 3 லட்சம் பணத்தோட வாங்க, நான் பவர் எழுதி கொடுத்துறேன். கண்டிப்பா சார், ரொம்ப சந்தோஷம். துரைச்சிங்க அண்ணே, அப்ப நாங்க வரோம். சரி சார், போயிட்டு வரமா. வாங்க வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, சத்தியமா என்னைக்கும் மறக்க மாட்டேன். சார் என்ன சார் நீங்க, ஒரு காலத்துல உங்களால நான் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கான ஒரு நன்றி கடன் தான் சார் இது. என்ன மற்றபடி வேற எந்த உதவியும் நான் செய்யல. பெரிய வார்த்தை. வாங்க சார் போலாம். என்னங்க போன காரியம் என்னாச்சு? அந்த லேண்ட் புரோக்கரையும் ஓனரையும் சந்திச்சிங்களா? என்ன சொன்னாங்க? என்ன மாமா, அவங்க என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா? என்னாச்சு விஸ்வா, ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? அவரை சந்திச்சீங்களா இல்லையா? ஏங்க நீங்களாவது சொல்லுங்களேன். ஷூ, யாராவது ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. ஏமா, ஏன் பதட்டப்படுறீங்க? அவங்க 3 பேர் முகத்தை பார்த்தாலே தெரியலையா போன காரியம் நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னு? நாங்க ஃபேஸ்ல எதுவும் காட்டல, சிரிக்க கூட இல்ல. இவன் வேற கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கான். எப்படி? என்னங்க, அப்படின்னா அத்தை சொன்ன மாதிரி போன காரியம் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருச்சா? 200% ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. அந்த லேண்ட் ஓனர் வர புதன்கிழமை அண்ணன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அண்ணன் பேர்ல லேண்ட பவர் எழுதி கொடுக்கறேன்னு சம்மதம் சொல்லிட்டாரு. இப்ப சொல்லு,
இந்த சந்தோஷமான விஷயத்த வந்த உடனே சொல்லாம இவ்வளவு நேரம் 3 பேரும் மூஞ்சி உம்னா மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு ஏன் இங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துனீங்க? மாமா கைய கொடுங்க. தேங்க்யூ. நீங்க மறுபடியும் முதலாளி ஆவறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மட்டும்தானா? ட்ரீட் எதுவும் இல்லையா? ட்ரீட் தானே, கொடுத்துட்டா போச்சு. என்ன வேணும்னு சொல்லுங்க. டீயா காஃபியா? டீயா காஃபியா? சரி, ஓகே. ஜோக்ஸ் அசைட், இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ நல்லபடியா இந்த டீல் முடிஞ்சதுக்கு ஒரே காரணம் மாமா தான். அவர் இல்லைன்னா, அவர் கொடுத்த அந்த 3 லட்சம் ரூபாய் இல்லைன்னா சத்தியமா இந்த டீல் நடந்திருக்காது. ரிட்டையர் ஆயிட்டு அவருக்கு வந்த காசுல அவர் ஃபியூச்சரை பத்தி கொஞ்சமும் யோசிக்காம டோட்டலா அப்படியே எடுத்து நம்ம கையில கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே இருக்கு. இதுக்கு ரொம்ப ரொம்ப பெருசா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். பெருசானா எப்படிண்ணே? மாமா வீட்டு முன்னாடி நன்றி மாமான்னு பெருசா பேனர் வைக்க போறீங்களா? ஏய் மகேஷ், விஸ்வா சீரியஸா பேசிட்டு இருக்க, அப்படி நீ குறுக்க புண்ணு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. பின்ன என்னண்ணே, இவர் நன்றி சொல்றாருன்னா முதல்ல எனக்குல சொல்லணும். ஏன்னா மாமாக்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொன்னது நான் தான். அதுக்கப்புறம் தான் மாமா பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. உங்களுக்கு நன்றி. சத்தியமா சொல்றேன், உலகத்துல யாருக்கு சொன்னாலும் சொல்லுவேன், உனக்கு இதுக்கு தேங்க்ஸ் சொல்லவே மாட்டேன்டா. ஓகே, தேங்க்யூ. இது நல்லா இருக்கு. ஏங்க இதெல்லாம் தேவையா? ஒரு நன்றிக்காக யாராவது இப்படி அலைவாங்களா? சரி சரி, விடு விடு. இதெல்லாம் வந்து அரசியல்ல ரொம்ப சாதாரணமானது. என்னங்க, நீங்க அப்பா கிட்ட நன்றி நேரடியா சொன்னா அவருக்கு அது தர்ம சங்கடமா தான் இருக்கும். சொல்லாம இருந்தா உங்க மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்க 2 பேர் மனசும் சந்தோஷப்படுற மாதிரி அப்பாவுக்கு நன்றியை கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலாமா? எப்படி? இன்னும் 1 வீக்ல அப்பாவோட 60th பர்த்டே வருது. அந்த 60வது பிறந்த நாள நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணமா மாத்திட்டா எப்படி இருக்கும்? சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையான ஐடியா. கண்டிப்பா பண்றோம், சூப்பரா பண்றோம். 60ஆம் கல்யாணம்ன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் விஸ்வா. ஆனா இப்ப நாம இருக்கிற நிலைமையில இப்ப எதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் செலவெல்லாம்? என்ன நீ என்ன பெருசா செலவாயிட போகுது? சிம்பிளா ஒரு கோயில வச்சு நடத்திட்டா போச்சு. ஆமா மாலதி, 60ஆம் கல்யாணத்தை சிம்பிளா பண்றோமா இல்ல செலவு பண்ணி பண்றோமாங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம எல்லாரும் இப்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷத்துல நம்ம 60ஆம் கல்யாணத்தை பண்றோம். என்ன என்னம்மா, நீங்களும் சொல்லுங்க. இல்லப்பா, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? 60 வயசு வரைக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லாம பேரம் பேத்தி எடுத்து நிறைஞ்ச வாழ்க்கைய வாழ்ந்ததுக்கான அடையாளம் தான்ப்பா இந்த 60ஆம் கல்யாணம். வாழ்நாள் சாதனைங்கிற மாதிரி இது வாழ்க்கையோட சாதனை. இந்த அற்புதம் எல்லா மனுஷங்களுக்கும் அமைஞ்சிராது. இது இப்ப சம்மந்திக்கு அமைஞ்சிருக்க. சந்தோஷமா நடத்துங்கப்பா. அம்மா சொல்லியாச்சு, இதுக்கு மேல அப்பீலே கிடையாது. மாமாவோட 60ஆம் கல்யாணத்தை ஜமாய்க்கிறோம். ஆனா ஒண்ணு, இதை நம்ம எல்லாரும் போய் சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதனால பொண்ணுங்க நீங்க தான் போய் சொல்லணும், கன்வின்ஸ் பண்ணணும். அவ்வளவுதானே மாமா, கவலை விடுங்க. அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நாங்க சம்மதம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆமாண்டி, உனக்கு பயந்துகிட்டே சம்மதம் சொன்னாலும் சொல்லிடுவாங்க.